வெற்றி கழகத்தை தொடங்கி அதோட 2வது ஆண்டு தொடக்க விழாவை நடத்தியிருக்கிறார் நடிகர் விஜய். ஆனா இதுவரைக்கும் அவர் பாஜகவோட பேரை குறிப்பிட்டு விமர்சிச்சதே இல்லை. விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட திமுக கடுமையாக விமர்சித்த விஜய் மாமல்லபுரம் நிகழ்ச்சியில திமுக பாஜக 2 கட்சியும் பேரை சேர்த்து பாசிசம் பாயாசம் கொள்கை அரசியல் எதிரின்னு குறிப்பிட்டு பேசியிருக்காரு. நடிகர் விஜய் நீண்ட காலமாகவே ஜோசப் விஜய் என்ன பாஜகவை சீமிட்டு இருந்தாங்க. இதற்கு பதிலடி தரும் வகையில தான் அவர் வெற்றி கழகத்தை தொடங்கிய நாள் முதல்ல அவர் வெளியிட அறிக்கையில் எல்லாமே ஜோசப் விஜய் குறிப்பிட்டிருந்தாரு. அரசியல் எதிரியா திமுக பகிரமா விமர்சிக்கும் விஜய் கொள்கையை பாஜக பகிரங்கமா அறிவிக்காம மறைமுகமா பூடகமாக பேசிட்டு வர்றாரு. இது அப்போது சர்ச்சையும் ஆச்சு. மத்தியில் ஆளுகிற ஆட்சி என்பதால் பாஜக பெயர் சொல்றது பயப்படுறாரா இல்ல அச்சப்படுறாரான்னு விவாதங்கள கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. தமிழ்நாட்டுல திமுக மீண்டும் வெற்றி பெற்றக்கூடாது, அதை தடுக்க களமிறக்கப்பட்ட பாஜகவின் பி டீம் தான் விஜய் அப்படின்னு நிரூபிக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டுச்சு. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பின்னர் தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனையில அறிக்கையில வெளியிட விஜய் மத்திய பாஜக அரசை கடுமையா விமர்சிக்காம பாஜக மற்றும் தமிழ்நாட்டில் ஆளும் திமுக 2ஐயும் சேர்த்தியே கண்டிக்கிற வழக்கமா வச்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் 2வது ஆண்டு தொடக்க விழாவில் கூட இதே பாணியை விஜய் பின்பற்றியிருக்காரு. அதுவும் தமிழ்நாட்டு தற்போதைய மிகப்பெரிய உயிர்நாடி பிரச்சனையா இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு நிதித்தர மறுப்பு விவகாரத்தில் கூட பாஜக பெயர் சொல்லவே தவிர்த்து வராது. அரசியலின் விளையாட்டை திசை திருப்பிட்டு பேசிட்டு போறதை தவிர நம்ம வடிவேல் படத்துல சொல்ற மாதிரி எவ்வளவு அடிச்சு கேட்டாலும் பாஜக பெயர் சொல்லக்கூடாதுங்கிறதுல விஜய் உறுதியா இருந்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு விரதமாவே கடைபிடிக்கிறாருங்கிறத எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த முறை திமுக பேரையும் சொல்லாமல பாசிசம் பாயாசம் தங்களை ரசிகர்களை விசிலடிப்பு கேட்ட வசனம் மட்டுமே உச்சரிச்சு பேசி முடிச்சிருக்காரு விஜய். இந்த ஓராண்டுல விக்கிரவாண்டி மாநாடு, பரந்தூர் விமான நிலையம் அதுக்கு எதிராக போராடுவது, அப்புறம் மக்கள் செஞ்சு தாழ்வு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழான்னு ஒரு 3 நிகழ்ச்சியில மட்டுமே விஜய் பங்கேற்றிருக்காரு. அதே போல தாவேகா நிர்வாக நியமனம் செய்து கட்சி பணிகளை மேற்கொண்டிருக்காரு. இதெல்லாம் போதுமானு பார்த்தா போதாது. ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டிட்டு இருந்தா ஒரு 2 வாரம் வீடு வீடா பிரச்சாரங்களை பண்ணி பரப்புரை செஞ்சிருந்தாருன்னா அவர் ஒரு பலமான கட்சி நிறுவிருக்க முடியும். இதெல்லாம் தவற விட்டுருக்கிறாரு. சட்டமன்ற தேர்தலுக்கு 14 மாசங்களா இருக்கு. அது மட்டும் அரசியல் ரீதியா மாநில பிரச்சனைகள் மட்டுமே தாவாக்க கவனம் செலுத்தாம சாமானிய மக்கள் சந்திக்கும் பிரச்சனையும் கவனம் செலுத்தணும். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், விஜய் பரந்தூர் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து மக்களை பற்றி செஞ்சுட்டு போகணும். ஏன்னா ஊடகங்கள் தொடர்ச்சியா பேசுறது முக்கியமான ஒண்ணு. அதன் மூலமா பல்வேறு விஷயங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும். பார்க்கலாம் தாவேகாவோட அடுத்த மூவ் எப்படி இருக்கு.